வணக்கம். நான் டாக்டர் நிதின் பெனிட்டோ, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ட்ராமா டிவிஷன், பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மெயினாக ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, ஃப்ராக்சர் ஆகிறது, அதே மாதிரி ஃபால் ஃப்ரம் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிறவங்க, ஏதாவது கட்டட வேலையில் இருக்கவங்க மேலேருந்து கீழே விழுந்து, இல்லைனா வயசானவங்க சாதாரணமாக வீட்டில் வழுக்கி தான் விழுந்திருப்பாங்க, பட் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இது எல்லா ஃப்ராக்சர்ஸையும் கரெக்டாக நம்ம எக்ஸாமின் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் ட்ராமா சர்ஜரி அப்படின்றத சொல்கிறோம். அண்ட் நம்ம பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு வந்த உடனே நாங்கள் 24/7 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கிறதால வில் கிவ் பெஸ்ட் கேர். நாங்கள் பேஷண்ட் வந்த உடனே எக்ஸாமின் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ரேவோ சிடியோ இல்லை வேறு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் டெஸ்ட் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் உடனே பண்ணிவிட்டு என்ன ஃப்ராக்சர் இருக்கோ அதுக்கு தேவையான பிளான் ஸ்டெபிலைசேஷன். ஃபஸ்ட்டு பேஷண்ட் பெயின்ஸ் குறையணுன்றதுக்காக டெம்பரவரி ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதர் மாவு கட்டு போட்டோ இல்லை ஸ்ப்ளிண்ட் வச்சோ பெயின் ரிடக்ஷனுக்காக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். தென் எக்ஸ்ரே சிடி பார்த்துட்டு நம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணிவிட்டு வில் டூ டெஃபினேட்டிவ் ஸ்டெபிலைசேஷன் வித் பிளேட் இல்லைனா ராட், நெய்லிங் சொல்லுவோம். பிளேட்டோ ராடோ வச்சு நம்ம ஃப்ராக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். தென் பேஸ்ட் ஆன் த ATLS ப்ரோட்டோகால் வில் டூ எவ்ரி திங் ஹியர்.